என்னடா டெய்லி ஒரு விஷயத்த நம்மள்ட்ட சொல்லி இவ புலம்புறதுக்கு வந்துடுறாள் தானே முருகா நினைக்கிற? அப்படி நினைக்காத முருகா, வாழ்க்கையில அனுபவத்தால நான் கத்துக்கிட்டது. சரி உன் காதுல போட்டு வச்சா நீ அவங்கவுங்க யார் யாருக்கு அவசியப்படுமோ அவங்க மண்டையில போய் இந்த ஐடியாவை கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நல்ல டைப் ஆவீங்கல்ல முருகா. அதனால தான் முருகா சொல்ல வந்தேன். என்னன்னு மட்டும் கேளு முருகா. அது என்னது தெரியுமா முருகா? பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் கேட்டு வச்சுக்க சொல்லு முருகா. அதாவது அவங்க வீட்டில் துணி எப்படி துவைப்பாங்க? வாஷிங் மிஷின் இருக்கா? ஓகே, வாஷிங் மிஷின் இருந்தாலும் சரி, எல்லா துணியுமே வாஷிங் மிஷினில் போடுவாங்களா? இல்லை இந்த வெளியே போடுற துணி யூனிஃபார்மு இதெல்லாம் கையில் துவைப்பாங்களா? வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது? மாவு வந்து வாரத்தில் 2 நாள் தவிர்த்து 5 நாளும் மாவு போட சொல்லுவாங்களா? இல்லை வாரத்தில் 2 நாள் மாவு போட்டால் போதுமா? அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாப்பாடு விருப்பப்படுவாங்களா? இல்லை ஓரளவுக்கு நார்மலாக மிக்ஸ்டு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுப்பாங்களா? அதையும் கேட்டுக்க சொல்லு முருகா. ஏன்னா இதெல்லாம் எங்க டேடி கேட்காம விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஐடியாலாம் எங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ நல்லது செய் முருகா. உன் கையில தான் இந்த உலகமே இருக்கு.